இன்னைக்கான மினி விலாக் என்னன்னு பார்க்கலாமா. டின்னருக்கு இட்லி தான் ஊற்றிருந்தேன். இட்லிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஓரளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஒரு கைப்பிடி வர அளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி வர அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான், வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வரளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு 2 கைப்பிடி வரளவுக்கு உடச்சக்கல்ல எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கே நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அரையாது. அதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த மிக்சர் ஜாரையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இப்போ தாராளமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது பேரே தண்ணி சட்னி தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு சட்னியில் கலந்து விட்டுற வேண்டியதுதான். ஒரே மாதிரி தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. நம்மளோட சேனலில் நிறைய சட்னி ரெசிபி இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சூடான இட்லி கூட இந்த சுவையான சட்னி வச்சு சாப்பிட்டா அடடா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்பத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சிருந்தேன். அதையுமே அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 2 நாளைக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாவையும் அரைச்சி வச்சாச்சு. நைட்டு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நல்லா சூப்பராக புளிச்சு வந்துடும். ஆப்ப மாவு வீடியோ உங்களுக்கு தனியாக கிளியராக நான் போடுறேன். அதுக்கப்புறம் மாவு எல்லாத்தையுமே அரைச்சிட்டு டின்னர் எல்லாத்தையுமே முடிச்சு ஃபுல்லாக பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சாச்சு. இட்லி அவிச்சோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு பாத்திரம் தான் செய்கிற மாதிரி இருக்கும். தோசை சுட்டோம் அப்படின்னா நம்ம நின்றுக்கிட்டே செய்கிற மாதிரி இருக்கும். எங்கிட்டு பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் வேலை தான். எப்படியா இருந்தாலும் நம்ம தான் பார்த்தாகணும், வேறு வழியே இல்லை. கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலையும் பக்காவாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளப்ப வர்றப்போ கிச்சன் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சமையல் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மனசும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.